அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, வாயில்லாமல் கூட வாழ்ந்துடுங்க, ஆனால் வைகோ மாதிரி வாழ்ந்துடாதீங்க. அந்த மாதிரி தான் இந்தியா கூட்டணியில் வந்து கண்டிப்பாக டிஎம்கே வந்து பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய துரோகத்தை சந்திச்சிட்ட பிறகு இதுக்கு மேலே போய் எப்படி உறவு கொள்ள முடியும்? அந்த மரியாதையோட வாங்கணும்ல. நீங்கள் ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வச்சுட்டு நீங்கள் வந்து துணை முதலமைச்சர் வந்து அவங்க கொடுத்தாலும் நீங்கள் வாங்குறதே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதே தப்பு. முதல்ல எனக்கு அதை பொறுத்து இருங்க, அவசரப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஆசை நிறைவேறும். கண்டிப்பாக வந்து பெரம்பூர் தொகுதி மக்களை ஒரு நலத்திட்டங்களோடு போய் சந்திப்பார். நம்பிக்கையோடு இருங்கள். அப்படின்னா முடிஞ்சிச்சு. இதுக்கு எதுக்கு மாறு வேடம், அந்த வேடம், இந்த வேடம்னு சொல்லிட்டு இல்லை. ஜான் ஆரோக்கியம் இந்த ஆதவர்ஜுனா வந்து இந்த தண்ணியில் போட்ட மேரி பிஸ்கட்டில் அந்த மாதிரி சாப்பிடுவார். எனக்கு தெரியும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், இந்தியா கூட்டணியில வந்து ஃபர்ஸ்ட் டைமா டிஎம்கே கலந்துக்கல. அதுவும் இல்லாம டெல்லி ஃபுல்லா ராகுல் காந்தியோட போஸ்டர்ஸ், ஒவ்வொரு தலைவர்களும் வந்து அவரை பத்தி என்னென்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு. எதனால இந்த பிரிவு சார் முதல் முறையா? இது வந்து திமுக வந்து கலந்துக்காத எல்லாருக்கும் தெரியும். இங்கே இவங்க செய்த ஒரு துரோகம், காங்கிரஸ் செய்த துரோகம். அதனால கண்டிப்பா வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் திமுகவோட உடன்கட்டை யாருன்னா விசிகா. அந்த விசிகாவது சொல்லலாம் வந்து இப்போ தாவேகா கூட்டணியில் இருக்கிறதுனால இன்னும் தெளிவுபடுத்தவே இல்லை. திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னு சொல்லி இது வரைக்கும் வந்து திருமாவளவன் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் சொல்லலாம், அவர் வாயால சொல்லவே இல்லை. ஆனால் டிவிகேக்கு சப்போர்ட் பண்றாங்க. அமைச்சர் பதவியும் வாங்கிட்டாங்க. அப்ப அவர் வந்து போய் இந்தியா கூட்டணியில் கலந்துக்கிறாருன்னா கூட சரி, ரைட்டுன்னு சொல்லலாம். ஆனா வைகோ வந்து செய்தது இருக்கு பாருங்க. கூட்டணியில நீங்க எலெக்ஷன் நின்னது மட்டும் இல்லாம சின்னத்திலயும் நின்று ஜெயிச்சுட்டு என்ன இப்போ நீங்க போய் இந்தியா கூட்டணியில் போய் கலந்துக்கிறீங்கன்னா, அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, வாயில்லாமல் கூட வாழ்ந்துடுங்க, ஆனா வைகோ மாதிரி வாழ்ந்துடாதீங்க. அந்த மாதிரிதான் அவங்க பையன் இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணல. இன்டைரக்டா இல்ல, கிட்டத்தட்ட நீங்க இப்போ என்ன பிரச்சனை அவங்களுக்கு, சின்னத்துல போட்டிட்டதுனால பிரச்சனை. உதயசூரியன் சின்னத்துல போட்டினால பிரச்சனை. இதே உதயசூரியன் சின்னத்துல போட்டிடலன்னு வச்சுங்க, இந்நேரம் வந்து எப்படி இந்த ஒரு 4 பேர் எப்படி போனாங்களோ அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அது கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த பக்கம் போக முடியல. இதெல்லாம் மிகப்பெரிய துரோகம். அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணியில வந்து கண்டிப்பா டிஎம்கே வந்து பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவ்வளவு பெரிய துரோகத்தை சந்திச்சிட்ட பிறகு இதுக்கு மேல போய் எப்படி உறவு கொள்ள முடியும்? ஸோ அதனால வந்து இது ஆச்சரியமே இல்லை. இது நடந்துதான். இப்போ இன்னொன்று கேட்டீங்கல்ல நீங்க, அங்க ராகுல் காந்தியை வந்து எல்லா இடத்துலையும் பிரதானமா வச்சிருக்க சொல்லிட்டு அப்படி ஒரு பிராண்டு கட்டமைக்கப்படுது. இப்போ முக ஸ்டாலின் இருந்தாருன்னா அங்க ஒரு பிரதானமான தலைவரா, பெரிய தலைவரா இருப்பாரு. இப்போ அங்க பெரிய கட்சிகள் ஆம் ஆத்மியும் இல்லை, இவங்களும் பங்கேற்கல. இப்போ ஏற்கனவே வந்து அங்க மம்தா வந்து அவங்க ஸ்டேட்ல வந்து தோத்துருக்குறாங்க. அவங்களே எதிர்ப்பு தானே? ஆமா, எதிர்ப்பு தான். அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ தன்னைத்தானே ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணிக்கிறது தான். இது பிராண்ட் கிரியேஷன் தான். ஆனாலும் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு விளம்பரத்துக்கு எதிர்ப்பும் கூட இருக்கு. வெளிப்படையான எதிர்ப்பு இருக்குது, நம்ம பார்த்தோம். ஸோ அதனால திமுக பங்கேற்கலன்றது எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா வந்து பங்கேற்க மாட்டாங்கன்றது தெரியும். உறவு வந்து முறிஞ்சில்ல, உடஞ்சே போச்சு. பட் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கம் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது வைகோ போன்றவங்கலாம் இவ்வளவு பெரிய வந்து ஒரு ஏற்கனவே துரோகின்னு கட்டம் கட்டப்பட்டவர் தான் அவரு. அதை நிரூபிக்கிற மாதிரி தான் இருக்கு. அவருடைய பேச்சு நடவடிக்கை, அவருடைய மகன் பேச்சும் அவருடைய பேச்சுமே அப்படிதான் இருக்கு. அதை நிரூபிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம சொல்லல துரோகின்னு, ஆனா வந்து திமுக என்ன துரோகின்னு கட்டம் கட்டப்பட்டவர் தானே அவரு. அப்புறம் மீண்டும் துரோகியை தூக்கி சுமந்தாங்க. அதுக்கு உள்ள பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. இதுதான் நேரம்னு பார்த்து வைகோ அவர்களும் வந்து இன்னைக்கு இந்த டிவிக்கு அரசுல நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் வந்து இன்னைக்கு வந்து அவரு கண்டிக்கல, எதுவும் பேசவே இல்லை. உண்மையா பேசலாம்ல. அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழ் தாய் வாழ்த்து 3வது தள்ளப்படுது. இப்போ மத்திய அரசு தான் சாடுறாரு தவிர இங்க மாநில அரசு வந்து எந்த ஒரு அறிவுறுத்தலும் வழங்கவே இல்லை. ஸோ அதுலயே தெரியுது இல்ல, இது வந்து வைகோ வந்து மீண்டும் பழைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவங்களை கம்பேர் பண்ணும்போது தேமுதிக பிரேமலதா அவங்க பரவாயில்ல. பரவாயில்லன்றத விட இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருமா, இப்ப இருக்கிறதுல நீங்க சொன்ன மாதிரி பெட்டர்னா சொல்லலாம் வேணா. ஆனாலும் கடந்த காலத்துல அவங்களுக்கு பேச தெரியாம சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்கல்ல. முதலமைச்சர் வச்சுக்கிட்டே வந்து போதை கலாச்சாரம், பாலியல் வந்து குற்றங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பேசுறதுதான் இதெல்லாம் ஒரு என்ன சொல்ற ஒரு பெரிய அண்ணன் தோரணையில, பெரிய அண்ணி தோரணையில பேசுனதுதான். தெரியாம பேசுறதுன்னு அது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்க பேசுனது வேற அர்த்தம். பட் இருந்தாலும் அது அங்க அதுதான் கவனமா இருக்கணும்ன்றது. சரிங்களா? பட்
உள்நோக்கத்தோட பேசுனாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆமா. பேச தெரியாம பேசுறது சில நேரத்துல சிக்கலாயிட்டு தானே செய்யுது. ஆமா. அதனால வந்து இன்னைக்கு டேட்டுக்கு சொல்லலாம் என்ன. ஆனா கடந்த காலத்துல அவங்களும் வந்து கடுமையா வந்து எதிர்த்தவங்க தானே ஆமா. திமுக அரச. ஆமா. கூட்டணிக்காக சமரசம் போயிட்டாங்க. ஆமா. இப்போ என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா இங்க போயிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு குடுத்தது ஒண்ணே ஒண்ணு தான். அத தாண்டி இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க. நான் கேட்டிருந்தா துணை முதலமைச்சரே ஆமா. குடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. அவங்க சொல்லக்கூடாது. ஆமா. ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன்னா பார்த்திருந்தேன்னா எனக்கு துணை அதெல்லாம் சும்மா அது சொல்றது. இவங்க அந்த இடத்துலலாம் அப்படிலாம் யாருக்கும் அப்படி ஒரு எண்ணம் இல்ல. துணை முதலமைச்சர் குடுக்கலான்றது கூட பாத்தீங்கன்னா, அதுக்கான வாங்குறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் வேணும்ல உங்கள்ட்ட. துணை முதலமைச்சர் குடுக்கலாம். ஆனால் நீங்க 1 எம்எல்ஏ 2 எம்எல்ஏலாம் வச்சுட்டு நீங்க வாங்குனீங்கன்னா, அது சரியா இருக்கு. நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 10 எம்எல்ஏ தேவைப்படலாம். அந்த 10 எம்எல்ஏ நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, அப்போ வேணா சொல்லலாம். இப்போ பவன் கல்யாண் வாங்கியிருக்காருன்னா அது வேற. அந்த மரியாதையோட வாங்கணும்ல நீங்க. ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வச்சுட்டு நீங்க வந்து துணை முதலமைச்சர் வந்து அவங்க குடுத்தாலும் நீங்க வாங்குறதே அதுவே வந்து பாத்தீங்கன்னா, சொல்றதே தப்பு முதல்ல என்ன கேட்டா. அது அசிங்கம். அந்த மாதிரி சொல்லவே கூடாது முதல்ல. இப்ப இன்னொரு ட்ரோல் ஒண்ணு போயிட்டு இருக்கு சார். விஜய் வந்து பெரம்பூர் போகாம திருச்சிக்கு போனாருன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த டிவிகேல உள்ள அனந்தஜித்னு ஒரு பேச்சாளர் அவர் என்ன சொல்றாரு, நிர்வாகி என்ன சொல்றாருன்னா, பெரம்பூர் போலன்னு யார் பார்த்தா அப்படின்னு சவுக்கு இல்ல இன்னொருத்தர் உடனே சொல்றாரு, மாறு விஷயத்துல போனாரு அப்படின்னு ஒரு பயங்கரமா ஒரு மீம்ஸ் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. பெரம்பூர் போகாம ஏன் திருச்சி போனாரு? இல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு அறிவுபூர்வமா பேசக்கூடிய நபர் தான் அனந்தஜித். ஆனாலும் வந்து இப்போ இது மாதிரியான வந்து இந்த கேள்விகளை வந்து எமோஷனல் ஆகாம எதிர்கொள்ளணுமா ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கலாம். அது அனந்தஜித் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பக்குவப்பட்ட தம்பி தான். இப்போ இதுக்கு முன்னாடி சில பேர் பேசுறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வியை எப்படி எதிர்கொள்ளணும்னு ஒண்ணு இருக்கு. அப்படி எதிர்கொள்ள முடியலன்னா நீங்க அந்த நேர்காணல் தவிர்த்துக்கணும். ஸ்கிப் பண்ணிடணும். கடந்த காலத்துல வந்து அனந்தஜித் வந்து சில கேள்விகளுக்கு சாமர்த்தியமா பதில் சொன்னார் இல்லையா? அந்த சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் கூடுதலா வேணும். ஏன் சொல்லுங்க? அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்தீங்க. அவ்வளவுதான். சிஎம் வேற அவங்க. இன்னைக்கு வந்து அதிகாரத்துல பதவியில இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பாயிடுது. அப்ப அந்த கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா சரியா எதிர்கொள்ளணும். நிதானம் வேணும். ஒரு கேள்வி வந்து முதல்ல நீங்க ஒரு நேர்காணலுக்கு போறீங்கன்னா, அந்த நேர்காணல்ல வந்து எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுமோ அதுக்கு உங்களை வந்து தயார்படுத்திட்டு நீங்க போகணும். சரிங்களா? அந்த இடத்துல நம்ம எதையுமே விட்டு கொடுக்காத பேசணுன்றதுக்காக வந்து நீங்க ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடக்கூடாதுல்ல. கடந்த காலத்துல சில பேர் இருக்கிறாங்க டிவிக்கேல பேசின நபர்கள். ஐயோ ஏன்டா வந்து இவங்க வந்து உட்கார்றாங்கன்னு அந்த மாதிரி அப்படிதான் வந்து கேள்விக்கு தொடர்பாளர். ஆமா அந்த மாதிரி இருந்தாங்க சில பேர் இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து ஜான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதை கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாரு. வியூக அமைப்பாளர் வந்து ஓரளவுக்கு வந்து மீடியால வந்து யார் என்ன பேசணுன்றத வந்து அப்படி யாரெல்லாம் வந்து மீடியால பங்கேற்கணுன்றதுல ஓரளவுக்கு வந்து செக்ரிகேட் பண்ணிட்டாரு. அந்த வகையில அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த லயலா மணி இன்னும் சில நபர்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த காமேஷ் இந்த சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீடியால உட்கார இல்லை. ஏன்னா எக்கத்தப்பா வளர்றானுங்க, பேச தெரியாம பேசுறானுங்க. அதனால ஆட்சிக்கு வந்து கெட்ட பேரு. ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது ஒரு அமைச்சர்கள் குறித்து கேள்விகளுக்கு இவங்க பேச முடியாது. ஒரு அரசியல்வாதியா வந்து இருந்தபோது பேசுறது வேற. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் ஆயிட்ட போது பார்த்தா கூடுதல் பொறுப்பாயிடும் போது அதுக்கான பதில வந்து பக்குவமா நிதானமா எதிர்கொள்ளணும் கேள்விய. நீங்க எல்லாத்துக்கும் எமோஷன் எங்க எமோஷன் ஆகணும், எங்க ஆகணுமோ அங்க ஆகணும். ரொம்ப ரேரஸ்ட் ரேரா நீங்க எடுத்ததுக்கெல்லாம் எமோஷன் ஆகுனீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு வந்து கேள்வி எதிர்கொள்ள தெரியும். உள்ளபடியே நான் சொல்றேன். இப்போ அனந்தஜித்லாம் வந்து ஒரு படித்த நபரா இருக்கலாம். ஏற்கனவே பல நேர்காணல்ல வந்து ரொம்ப நேர்த்தியா வந்து சரியா எதிர்கொள்வார் தான். அப்போ வந்து அரசியல்வாதியா இருந்தாங்க விஜய். கட்சி வந்து ஒரு என்ன சொன்ன அப்பதான் வளர்ந்து வர கட்சியா இருந்தது. அப்போ சரி. பட் இப்போ வந்து நீங்க பொறுப்புல வந்து முதலமைச்சர் வந்து உட்காந்துட்டீங்க. அப்ப என்ன கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது அந்த பக்குவம் வந்து வேணும். அது கொஞ்சம் இன்னும் போக போக வரலாம். பொதுவாவே வந்து என்னன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஜான் வந்து நிறைய பேரை கட் பண்ணிட்டாரு. இந்த மீடியால போய் உட்கார்ற நபர்களை வந்து நிறைய பேர் கட் பண்ணிட்டாரு. ஒரு பக்குவப்பட்ட நபர் போய் அங்க போய் உட்கார்ந்து உங்களுக்கு தெரியுமே நிறைய பேர் வந்து இந்த மீடியால வந்து நானும் டிவிக்கேன்னு வந்து உட்கார்ந்து பேசுறாங்க இல்லையா? அவங்களை எல்லாரும் பெரும்பாலும் வந்து கட் பண்ணிட்டாங்க. இவரே இப்ப வரிசையா இப்போ போன வாரம் தான் வந்திருக்காங்க டிவிக்கேல நல்லா பேசுறது. அதுதான் அந்த பேசும்போது நீங்க பதில் கொடுக்கறதுக்காக வராங்க. ஏன்னா மீடியால நிறைய கேள்விகள் கேட்கும் போது அங்க டிபேட்ல வந்து அரசு சார்பா யார் பேசுறதுன்னும் போது அவங்க வராங்க. அந்த வந்து பேசக்கூடியவங்க வந்து என்னன்னா பதில் சொல்றதுக்கு வந்து என்ன சொல்ற ஒரு திறனற்று என்ன செய்யறாங்க கேட்டா வந்து வெளியே போய் என்ன செய்யறாங்க கண்டபடி பேச ஆரம்பிச்சுறாங்க. நீங்க மௌனமா கூட கலந்துடலாம் சில கேள்விகளுக்கு. ஆனா நீங்க பதில் சொல்றன்ற பேர்ல நீங்க இன்னும் சங்கடத்துல தள்ளிடக்கூடாதுல்ல.
அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கதான் செய்யுது. இனி வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்குவப்பட்ட நபர்கள் யார் வரணும், யார் கொண்டு வந்து இந்த இடத்துல பதில் சொன்னா சரியா இருக்கும். ஏன்னா இப்ப எல்லா துறை சம்பந்தப்பட்டதும் பேசுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு துறை சம்பந்தம். அந்த துறை சம்பந்தமா வந்து கம்யூனிகேஷன் இருக்கணும் முதல்ல. எந்த நிர்வாகத்தோட எந்த தொடர்பும் இல்லாதவங்க வந்து பேசவே முடியாது. இப்போ ஒரு அமைச்சர் இருக்காரு, அமைச்சர் வந்து டிபேட்ல உட்கார முடியாது. அப்ப அந்த அரசு சார்பா ஒருத்தர் வந்து உட்கார்ந்து பேசுறாங்கன்னா அதை பக்குவமா அந்த கேள்விகளை வந்து எதிர்கொள்ளணும். நீங்க எமோஷன் ஆகக்கூடாது. அதே சமயம் வெளியே போய் உளர ஆரம்பிக்கக்கூடாது. இல்ல நாங்க சொல்றதுதான் பதில். இப்ப இதெல்லாம் ஒரு பதில் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி கேட்டா மாறு இடத்துல போயிட்டு வந்தாரு, இதெல்லாம் வந்து சொல்றது சரியா இருக்குமா? உள்ளபடியே நான் சொல்றேன்னு கேட்டா எங்க தலைவருக்கு எப்போ சந்திக்கணும்ன்றது தெரியும், எந்த சூழல்ல சந்திக்கணும்ன்றது தெரியும். அப்போ போவார். இன்னும் ஒரு படி மேல போயிட்டு கேட்டா ஒரு நலத்திட்டங்களோட வந்து எங்க முதலமைச்சர் வந்து தொகுதிக்கு போவாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த பதிலை எதிர்கொள்ற விதம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து இருங்க, அவசரப்படாதீங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஆசை நிறைவேறும். கண்டிப்பாக வந்து பெரம்பூர் தொகுதி மக்களை ஒரு நலத்திட்டங்களோட போய் சந்திப்பார். நம்பிக்கையோட இருங்கள் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இதுக்கு எதுக்கு மாறு வேடம், அந்த வேடம், இந்த வேடம்னு சொல்லிட்டு இல்ல. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன் போல பெரம்பூர் போகாம இல்ல, திருச்சி? நான் நினைக்கிறது என்ன தெரியுமாமா, நான் எதிர்பார்க்கிறேன், நினைக்கிறத விட எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை வந்து அந்த பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் தயார் பண்ணிட்டு ஒரு வேலை போகலாம். நான் அப்படி எதிர்பார்க்கிறேன். அது சரியாகவும் கூட இருக்கும். ஏன்னா வாக்களித்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி மக்களுக்கு நலத்திட்டங்களை அறிவிச்சுட்டு அதுக்கு பிறகு அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு இதை நான் முட்டு கொடுக்க தான் நினைக்கக்கூடாது. நான் யாருக்கும் முட்டு கொடுக்குற பழக்கம் எனக்கு கிடையாது. இருக்கிற உண்மையை பேசணும்னு நினைப்பேன். இப்போ நான் கேட்குறேன், அங்கே இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு, ஜான் ஆரோக்கியசாமிக்கு இது ஒரு சின்ன விஷயம் தெரியாதா? தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த நன்றி சொல்லணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற, ஆனா இப்ப சொல்லணும்னு தேவையில்ல சார், ஜெயிச்சது தானே, அப்புறமா சொல்லிக்கலாம். அப்படி இல்ல, அப்படி இல்ல. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கள்ளக்குறிச்சியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேல இறந்தாங்க இல்லைங்களா, கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ வந்து ஜான் வந்து அங்க போகக்கூடாதுன்னு சொல்றாரு. யார சொல்றாருன்னா வந்து விஜய் வந்து அப்போ அங்க போகக்கூடாது அப்படின்றது அவருடைய எண்ணம். ஆனா வந்து ஜானுக்கே தெரியாம என்ன செய்யறாரு, புஷி ஆனந்த் என்ன செய்யறாரு, கூட்டிக்கிட்டு என்ன செய்யறாரு, கிளம்பிடுறாரு. எங்க கிளம்பிடுறாருன்னா கள்ளக்குறிச்சி. கிட்டத்தட்ட செங்கல்பட்டு தாண்டும் போது தான் இவர் போன் பண்றாரு, இந்த மாதிரி நான் வந்து செங்கல்பட்டு தாண்டி போயிட்டு இருக்கிறோம், நாங்க கள்ளக்குறிச்சிக்கு போறோம், இந்த மாதிரி வந்து அண்ணன் வந்து போலான்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜானுக்கு உடன்பாடு இல்லை. ஏன் உடன்பாடு இல்லைன்றது அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டிவி டிபேட்ல எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. இவர் போனாரு, 200 கோடி சம்பளம் வாங்குறவரு, அவ்வளவு உயர் பதவியில பொறுப்புல இருக்கிறாருல, இவர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அந்த மக்கள்கிட்ட போயிட்டு வெறுங்கையை போய் ஆட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர்கள்லாம், ஷியாம் போன்ற மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. அவர் ஏங்க போனாரு, போயிடக்கூடாது, அப்படி போனீங்கன்னா அங்க மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கணும். இது சிம்பிள். இது ஒரு லாஜிக். இது கூட தெரியலன்னா எப்படி? நீங்க போறீங்கன்னா அந்த 63 பேர் வந்து கதறக்கூடிய குடும்பங்களுக்கு நீங்க என்ன செய்ய வரும், கையை வந்து கண்ணை மட்டும் தொடச்சிட்டு வரீங்களா? அப்ப அந்த மக்களுக்கு செய்யணும்ல. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாதாரண தலைவர் கிடையாது. நீங்க ஒரு பெரிய நடிகர், ஒரு 200 கோடி சம்பளம் வாங்குற தலைவர் பில்டப் கொடுக்கும்போது அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க ஏதாவது செய்யணும். இதைத்தான் ஜான் வந்து என்ன செஞ்சாருன்னா வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொன்னது அதனாலதான். அப்படி போறீங்கன்னா அந்த மக்கள் கிட்ட வந்து ஏதாவது நீங்க நிவாரண உதவி, அது இல்லைன்னா அந்த நிவாரண உதவி கொடுக்கலன்னு சொல்லி அது ஒரு பெரிய வந்து ஒரு பிரபகண்ட் ஆகிட்டு இருக்கும். அது நடந்தது. அது நடந்தது. அதை தாண்டி வந்து புஷியானந்த் ஒரு பொம்பளை காலில் ஏற்பாடு பண்ணாரு. அதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு இல்ல. சோ அதனால இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டோட எல்லா கணக்கையும் போறோம். அவங்களுக்கு தெரியாதா? பெரம்பூர் தொகுதிக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லி ஜானுக்கு தெரியாதா? அது அவ்வளவு தெரியாம இருக்குங்க. இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய அரசியல் மாற்றத்தையே வந்து ஏற்படுத்தின ஜான் ஆரோக்கியசாமிக்கு தொகுதி மக்களுக்கு போய் நன்றி சொல்றன்றது தெரியாதா? அதுதான் சார், அதுவா கூட இருக்கலாம் சார். அலட்சியம் தான் சார். அலட்சியம் கிடையாதுங்க. நீங்க அலட்சியம் ஏன் அலட்சியப்படுத்தணும்? ஏன்னா டிஎம்கேல வந்து கொளத்தூர்ல தோத்துட்டும் போய் நன்றி சொல்ல அப்படி இல்ல. நீங்க அது பாருங்க, நீங்க நிறைய பேர் இங்க இருக்க பெரம்பூர் போல அங்க இருக்க திருச்சி. இப்போ நான் ஒண்ணு பாருங்க, விஜய் எப்படி போனாலும் அங்க கூட்டம் வரும். தொகுதி மக்கள் கண்டிப்பா வந்து இது பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற அந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா மின்வெட்டு அந்த இடத்துல இருக்கா? இப்ப இவர் போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நன்றி சொல்ல போறாருன்னு வச்சுங்க, யாரோ ஒரு 10 பேர் எதிர்கட்சிகளை கூட பாத்தீங்கன்னா மின்வெட்டை பத்தி யாரோ ஒரு அதிருப்தி தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்ப அந்த இடத்துல அங்க என்ன ஆகும் சூழ்நிலை?
அப்போ அந்த இடத்துல நீங்க அந்த பெரம்பூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இந்த மின்வெட்டுலாம் சரியாகிறதுக்கு இன்னும் ஒரு மேபி ஆகலாம், ஒரு 3 மாசம் கூட ஆகலாம். ஏன்னா இப்பதான் மேல மேல சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது நடக்கிறதுக்கு ஒரு மின்வெட்டுலாம் சரி பண்ண பிறகு அதுக்கப்புறம் அந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது இவர் வந்து ஒரு நலத்திட்டங்களை நல்லது அறிவிச்சுட்டு அப்போ போனா அதுக்கான ரெஸ்பான்ஸ். இப்போ நீங்க நன்றி சொல்லணுன்றது நோக்கம்னாக்கா நீங்க அடுத்த 2 நாள் 3 நாள்ல போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்க இடைப்பட்ட நாள்ல போகும்போது பாத்தீங்கன்னா அங்க மின்வெட்டு இந்த பிரச்சனை பெரம்பூர் தொகுதியில மின்வெட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்க எதிர்க்கட்சி தலைவர் அவர் போறாருன்னா அவருக்கு மக்கள் ஓட்டு வாக்களிக்காம தோக்கடிச்சிட்டாங்க, அவர் போய் நன்றி சொல்றாரு, அந்த மக்கள் கண்ணீர் விட்டு கதறாங்க, அது வேற. ஆனா அதே தொகுதியில வந்து விஎஸ் பாபு போறாரு, கூட்டமே இல்ல. லேட்டா போனார். விஎஸ் பாபு வந்து ஒரு பொருட்டே கிடையாதுமா. அவர் வந்து நீங்க வந்து மக்கள் வந்து போன வாரம் தானே ஒரு கருப்பு போனாரு. கொடி காட்டுறாங்க அல்லது ஏதோ ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அது வேற. ஆனா இங்க அப்படி கிடையாது. விஜய் அவர்கள் வந்து அந்த தொகுதிக்கு போகும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுங்க, அது பெரிய பேசும் பொருள் ஆகும். அப்போ அந்த சூழல் வரும்போது கண்டிப்பா வந்து தொகுதி மக்களுக்கு நான் நினைக்கிறது அந்த பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்களை அறிவிச்சுட்டு இந்த மின்வெட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஓகே. அப்படிதான் நான் நினைக்கிறேன். திருச்சி போனது அது அரசியல். ஆமா. திருச்சியில போய் அங்க வந்து பேசுனது இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் காரணம். ஏன்னா அங்க வந்து பை எலெக்ஷன் வருது, அதுக்காக அங்க போனாரு. இப்ப அதுவே அங்க வந்து போய் அவர் பேச தெரியாம பேசிட்டு ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு இருக்கு, பாத்துருக்கீங்களா? ட்ரோல் ஆயிட்டு இருக்குல்ல. அடுத்த கேள்வி அது. பின்ன அதுதான் சொல்றேன் நான். அதனால இது வந்து இந்த கேள்வி கேட்டா அந்த கேள்வி எதிர்கொள்ளணும். ஒரே வார்த்தை மக்கள் நலத்திட்டங்கள் அறிவிச்சுட்டு அங்க போவார், நன்றிக்கு போவார்னா முடிஞ்சிச்சு. நலத்திட்டங்கள் அறிவிக்கிற இடத்துல தானே இருக்கிறாரு, முதலமைச்சரா தானே இருக்கிறாரு. அதை சொல்றதுக்கு என்ன இவங்களுக்கு கஷ்டம்? தான் இப்படிதான் பேச தெரியாம போய் பேசிட்டு பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தாவேக அரசுக்கு இப்போதைக்கு எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க? வாய். வாய் தான். வாய் தான். அல்லு சில்லு கவர்ச்சி. அதுதான் நான் சொல்ற தலைவர்ல இருந்து எல்லாருமே நான் சொல்றேன். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா தாவேக அரசுக்கு இப்ப யாருமே எதிர்கட்சி இல்ல. வாய் தான் எதிர்கட்சி. உங்களுக்கு தமிழனே கிடைச்சிச்சு உங்களுக்கு. தாவேக அரசுக்கு எதிரி யாரு, எதிர்கட்சி யாரு? வாய் தான். அவங்க வாய் தான். ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சார கூட்டம் ஒரு கூட்டமே போடக்கூடாது. எனக்கு கேட்டா ஆதவர்ஜுனா தான் இப்போ சிக்கலே ஏற்படுத்துறது. முழுக்க முழுக்க சொல்றேன் மேடம், இந்த காணொலியில நான் சொல்றேன், இந்த அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கலே யாராலன்னு கேட்டீங்கன்னா ஆதவர்ஜுனால தான். இல்லைன்னா எல்லாரும் மக்கள் உணர்றாங்க, இது வந்து இப்பதான் வந்திருக்கிறாரு, இனிமேல் தான் எல்லாம் செய்யணும், போகணும், வரணும், இதெல்லாம் மக்கள்கிட்டயே ஒரு பேச்சு இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதை கெடுத்து சுண்ணாம்பாக்குறதே யார் தெரியுங்களா? ஆதவர்ஜுனா தான். மேடையில வந்து தாறுமாறா பேசுறது, அடுத்த கட்சிகளை வம்புக்கு இழுக்கிறது, இதை பண்றது, ஒரே அலம்பல். சபதம் எடுக்கிறது. ஆமா, தேவையில்லாம சவால் வருது. எங்க அண்ணன் மேல வந்து கீரல் விழுந்தாரு. அந்த அறிவு இருக்கா கொஞ்சம்? நான் என்ன கேட்கிறேன், கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா இவங்களுக்கு? விஜய் என்றது ஒரு பெரிய வந்து ஒரு கல்ட்டு. அப்படிதான் வந்து ஜான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. விஜய் என்றது ஒரு பெரிய ஒரு கல்ட்டு. நீங்க என்ன செய்றீங்க? எங்க அண்ணன் மீது சின்ன கீரல் விழுந்தால்றீங்க. அப்ப கீரல் விழுந்துருமா அண்ணன் மேல? அப்ப நீங்க அந்த இடத்துல பிம்பத்தை உடைக்கிறீங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் யாருப்பா, இப்போ இப்படி எடுத்துங்க உதாரணத்துக்கு, இப்போ ஜெயலலிதா அவர்கள் குறித்து அவங்க தொண்டர்கள் யாராவது பேசும்போது, 2ஆம் கட்ட தலைவர் பேசும்போது, எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக எங்கள் அண்ணன் இருக்கிறார் அப்பனா அவங்க பவர் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல மேடம் வந்து பவர் ஆயிடுறாங்க. எங்களை எல்லாம் பாதுகாக்க எங்கள் அண்ணன் இருக்கிறாள், எங்க அம்மா இருக்கிறாங்க, அப்படி பேசுறது எப்படி இருக்கு? எங்க அம்மா மீது யாராவது கீறல் போட்டால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி? இப்ப அப்படிதான் இருக்கு. அப்ப விஜய் என்னமோ அந்த இடத்துல நீங்க டம்மி ஆக்கிட்டு நீங்க என்னமோ பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி ஆக்குறீங்கல்ல. இங்க வந்து ஜான் பண்றது தன்னை வந்து அந்த கட்சியில வந்து 2வது நபரா தன்னை அடையாளப்படுத்திக்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் சைட்ல ஒரு வேலையை நடத்துறாரு. அதெல்லாம் புரிஞ்சிக்காத அளவுக்கு அங்க வந்து முட்டாள்கள் யாரும் கிடையாது. ஜான் ஆரோக்கியலாம் இந்த ஆதவர்ஜுனா வந்து இந்த தண்ணியில போட்ட மேரி பிஸ்கட்ல அந்த மாதிரி சாப்பிட்டுருவாரு. எனக்கு தெரியும்.